இப்போ வந்திருக்கிற விஜய் ஆட்சி இனி ஒரு காலங்களில் சிறுபான்மையினருக்கு ஒரு பாதுகாப்பு அரணா இருக்குமா? திமுக எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் சூழலும் இருக்கா? இல்லை அவங்களும் பிஜேபியோட இணக்கமாக போயிடுவாங்களா அப்படின்னு ஏதாவது உங்களுக்கான கான்செப்ட் இருக்கா? இல்லை, விஜயை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையினருக்கு அரணாக இருப்பார்ங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முடிந்த பிறகு இவர் ஒரு புரட்சி தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கு, இளைஞர்களிடத்தில் ஏற்பட்ட ஒரு மாற்றம். விஜய் முதல்வராக இருக்கிறார். ஆனால் சிறுபான்மையினருக்கு அரணாக இருப்பார் அப்படிங்கிறது அவருடைய வாக்குறுதிகள், தேர்தல் நேரத்தில் அவர் பேசிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு நன்றாக தெரிகிறது. அதை பொறுத்த வரைக்கும் பிஜேபியோட நெருக்கமாக அவர் செல்ல மாட்டார் என்பது தெரிகிறது. அதே நேரத்தில் கொள்கை சார்ந்த விஷயங்களில் இந்துத்துவ கொள்கையை திணிக்கிறதோ அல்லது இஸ்லாமியர்களுக்கு எதிராக எடுக்கக்கூடிய கருத்துக்கள், கொள்கைகளை தமிழகத்தில் கொண்டு வர்றதுலையோ விஜய் எதிர்மறையாக தான் இருப்பார். கண்டிப்பாக அதற்கு உடன்பட மாட்டார் அப்படிங்கிறது எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே நேரத்தில் தமிழகத்துக்கு தேவையான சில நலத்திட்டங்களை பெறுவதற்கு மத்திய அரசாங்கத்தோடு இணையாகத்தான் செல்ல வேண்டும், இணக்கமாகத்தான் செல்ல வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னாக்க மிகப்பெரிய பொருளாதார சரிவு தமிழகத்தில் ஏற்படும். திமுக பிஜேபியை எதிர்த்துக்கிட்டு அவங்க இங்கே ஆட்சி செஞ்சாங்க. அதனால பல்வேறு உலக வங்கியில் கடன் வாங்கி தான் பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்தாங்க. பெரிய பெரிய நிறுவனங்களை தமிழகத்தில் கொண்டு வரணும், அடித்தளத்தை அமைப்பதற்கு உலக வங்கியில் கடன் வாங்கி தான் அந்த அடித்தளங்களை செஞ்சு கொடுத்தாங்க. ஆனா இவர்கள் அதை காரணம் காட்டி தான் வந்தாங்க. 10 லட்சம் கோடி கடனை திமுக அரசு வச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த 10 லட்சம் கோடி தான் தமிழகத்தின் பல்வேறு வெளிநாட்டு நிறுவனங்கள் அடிப்படையாக இங்கே செயல்படுவதற்கு அடித்தளங்களை அமைத்து கொடுப்பதற்கு காரணமாக இருந்தது. அப்ப இவர் திருப்பி உலக வங்கியில கடன் வாங்க முடியுமானா வாங்க முடியாது. அதே போல தமிழகத்தில் அந்த மெட்ரோ செயல் திட்டங்கள் இருக்கிறது, கல்வி மேம்பாட்டு திட்டங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா மத்திய அரசாங்கத்தோடு நலன் சார்ந்த விஷயங்களில் இணக்கமாக போவார் என்று நாங்கள் நம்புகின்றோம். அப்படித்தான் அவருடைய நடவடிக்கை தெரிகிறது. ஆனால் சிறுபான்மையினருக்கு எதிராக நடைபெறக்கூடிய எந்த நிகழ்வுக்கும் முதல்வர் விஜய் உடந்தையாக போக மாட்டார். பிஜேபியோடு அந்த விஷயத்தில் இணக்கமாக செல்ல மாட்டார் என்கிற நம்பிக்கை